உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்று பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஆணி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது. ஏன்னா ஒரு மாத பலன் சொல்லக்கூடியது, அதுவும் தமிழ் மாத பலன் சூரியனை மையமாக வைத்து வரக்கூடிய ஒரு பலன். அந்த சூரிய பகவான் தான் ஒவ்வொரு மாதத்திலும் நடக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் முக்கிய காரகராக. எனக்கு இந்த மாதம் வேலை கிடைக்குது, இந்த மாதம் வேலை போச்சு, இந்த மாதம் தொழில் நல்லா இருந்துச்சு, இந்த மாதத்தில் தொழிலில் கடன் வாங்கினேன், எனக்கு இந்த மாதத்தில் கல்யாணம் ஆகுமா, இந்த மாதத்தில் குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பை இந்த சூரிய பகவான் தான் கொடுக்குறாரு. அதே போல் நம்மளுடைய கோவில் திருவிழாக்கள் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும், சித்திரை மாதம் எடுத்திங்கன்னா சித்திரா பௌர்ணமி வரும், வைகாசி மாதம் எடுத்திங்கன்னா வைகாசி விசாகம் வரும், ஆணி மாதம் எடுத்தால் ஆணி திருமஞ்சனம் வரும், ஆடியில் பார்த்திங்கன்னா ஆடியில் கூழ்வார்த்தல். இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் அந்த சூரியனை மையமாக வச்சு தான் உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நடக்குது. இந்த மாதிரி மாற்றங்களை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகுது, நன்மையை கொடுக்க போதா, தீமையை கொடுக்க போதா, என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு விரிவாக டீட்டெயிலாக நம்ம 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு ஆணி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள்: ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான், 7ஆம் இடத்தில் சனி பகவான், 9ஆம் இடத்தில் சுக்கிரன், 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் குரு பகவான், 12ஆம் இடத்தில் செவ்வாய் கேது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகம் பார்க்கும்போது கேந்திர ஸ்தானத்தில் கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு சிறப்பான வாழ்க்கை அமைகிறது. அதுபோல் கோச்சாரத்திலையும் ஒரு சில ராசி அன்பர்களுக்கு சில காலகட்டங்களில் கேந்திர ஸ்தானத்தில் கிரகங்கள் வரும்போது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய திறன், அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உறுதியாக நடக்குது. அதில் மெயினான விஷயம் என்னென்னா, இந்த 10ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது மிக மிக பலம். அது கூடயே சூரியனும் சேர்ந்து இருப்பது அதை விட மிகப்பெரிய பலம். ஏன்னா இந்த கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எல்லா கிரகங்களுக்கும், ராகு கேதுக்களை தவிர எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் விதி இருக்குது. அது மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவும் சூரியனும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும், அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்ப்பது மிக மிக சிறப்பு. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு நிம்மதி பெருமூச்சை விடக்கூடிய மாதமாக இருக்கும். நிம்மதி பெருமூச்சுனா எதில் இருக்கும் அப்படின்னா பொருளாதார வரவுகள் இருக்கும். அதை எதிர்பார்த்து தான் கன்னிராசி என்பவர்கள் ரொம்ப நாளாக தவிச்சிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிடாதா, வேலையில் நல்ல மாற்றங்கள் வந்துடாதா, புது வேலைக்கு ஏதாவது ஜாயின் பண்ண முடியுமா, நல்ல சம்பள உயர்வு கிடைக்குமா, பதவிகள் கிடைக்குமான்னு ரொம்ப நாட்களாக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் மாற்றம் வரும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல ஆஃபீஸில் ப்ரெஷர் இருக்காது. கடந்த 1.5 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஆஃபீஸில், தேவையில்லாத ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, சில பேருக்குலாம் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை. இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்க போகுது. கண்டிப்பாக சிறப்பாக ஒரு வேலையில் சேர போகிறீங்க. உங்களுக்கு ஏற்ற பதவிகள் கிடைக்க போகுது, பட்டங்கள் கிடைக்க போகுது. முதல்ல கன்னிராசி என்பவர்கள் எதிர்பார்க்கறது என்னென்னா, ஒரு வேலை இருந்தால் போதும் சார், அதை வச்சு வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அந்த வேலையே அந்த முக்கியமான விஷயமே இல்லாமல் என் வாழ்க்கையை ஓடிட்டுருக்கேன், அதனால் பார்த்திங்கன்னா இஎம்ஐ கட்ட முடியல, அதனால் நிறைய பிரச்சனை, லோன் கட்ட முடியலன்னு பிரச்சனைலாம் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய மாதம். அதே போல் 10ஆம் இடத்துல குருவும் சூரியனும் இருப்பது தொழில் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு அனுகூலமான சூழ்நிலை, தொழிலில் நிறைய
வாய்ப்புகள் வரும், தொழிலில் நிறைய வெற்றிகள் வரும். அதுவும் குருன்னு சொல்லக்கூடிய தனக்காரர் 10ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா தொழிலில் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்க போகுது. ரெகுலரான வருமானம், எனக்கு இந்த மாதம் வந்து பிஸ்னஸ் எப்படி போதோ அதே மாதிரி எனக்கு ரெகுலராக பிஸ்னஸ் வேணும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எந்த அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அது ரெகுலராக இருக்கும். அதற்கான முயற்சிகளை இந்த கன்னிராசி அன்பர்கள் கண்டிப்பாக செய்யலாம். அதே போல் இந்த குருவும் சூரியனும் சேர்ந்து பார்க்கக்கூடிய இடமான 4ஆம் இடத்தை குருவும் சூரியனும் சேர்ந்து பார்ப்பதால் இந்த மாதத்தில் ஒரு இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம், ஒரு 2 வீலர் வாங்கலாம்னு ரொம்ப நாள் கழித்து உங்களுக்கு பல விதமான பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த வருஷத்தில் நம்ம இதெல்லாம் செய்யணும், இந்த மாதத்தில் எதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறதுக்கான ஆரம்ப மாதம், அதை நினச்சி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆரம்ப மாதமாக இந்த ஆணி மாத பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதத்தில் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள், வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்குலாம் இருக்குது. இடம் வாங்க முடியல, இடத்த விற்க முடியல, வீடு விற்க முடியலன்னு சில பேருக்குலாம் இருக்குது. அந்த இடம் வீடெல்லாம் விற்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த ஆணி மாதம் இருக்க போது. இதனால் பண வரவுகள் நிறைய வரும். அதை சேஃப்டியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கடனை அடைக்கிற வேலையை பாருங்கள். திருப்பி வேறு ஏதாவது பிஸ்னஸில் போடுறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு போகாதீங்க. அதில் கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். ஏற்கனவே அதெல்லாம் படாதபாடு பட்டிருப்பீங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு ஆசை என்ன வரும், நம்ம ஏற்கனவே பழசு ஒரு 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 வருஷமாக 2 வருஷமாக பிஸ்னஸ் இல்லை, அதில் நிறைய கடன் ஆகிடுச்சு, இதை திருப்பி போட்டால் ஏதாவது நம்ம பிஸ்னஸை சம்பாதிச்சிட முடியுமான்னு நினைப்பீங்க. அதெல்லாம் முதல்ல ஓரம் வச்சுட்டு கடன் அடைங்க. அதுக்கு மேலே எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு இடம் வாங்குங்க. அதுவும் இடம்லாம் வாங்க முடியாது சார், அந்தளவுக்குலாம் காசுலாம் இல்லை சார், வராது சார் அப்படின்னா ஏதாவது ஒரு நகையாவது வாங்க, அதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி இருப்பதால் திருமண யோகங்கள் நடைபெறக்கூடிய மாதம். ரொம்ப நாளாக கன்னிராசி என்பவர்களுக்கு வரன்னு பார்த்து 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 தள்ளி போயிட்டே இருக்குது. அது தோஷங்கள் இருக்குதுன்னு சொல்லனால கிடைக்கல சில பேருக்கு கல்யாண வாய்ப்புகள் வராமல் இருக்கலாம், சில பேருக்கு பார்த்து நின்று போயிருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்க போகுது. முக்கியமாக பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு, அரசியல் வேலை தேடக்கூடிய, அரசு வேலை தேடக்கூடியவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு, அரசியலில் இருக்கவங்களுக்கு நிறைய பதவிகள், நிறைய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதத்தில் நிறைய கன்னி ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு இடம் சம்பந்தமான விஷயம், பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்தில் ஒரு வெற்றி, பூர்வீக சொத்தில் வீடு கட்டுறது, பூர்வீக சொத்து இடம் வாங்கிறது, இதெல்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்புள்ள மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்க போகுது. இந்த மாதம் வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு 21ஆம் தேதி 22ஆம் தேதி. அதனால் அந்த நாட்களில் புதிய முயற்சிகள், புதிய விஷயங்கள் செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் லக்ஷ்மி நாராயண பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். பக்கத்தில் ஏதாவது லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோயில் இருந்தால் போயிட்டு வாங்க. இல்லைனா முடிஞ்சால் ஒரு வாட்டி சங்கரன் கோயில் போயிட்டு சங்கரலிங்கனார் சங்கரநாராயணர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கும், பணம் வரவுகள் அதிகமாகும், நீங்கள் நினச்ச விஷயத்தை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த வழிபாடு கண்டிப்பாக கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு பணம் வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 17ஆம் தேதி 18ஆம் தேதி, அதே போல் ஜூலை மாதம் 7ஆம் தேதி உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மாதம். அந்த நாளில் பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு முயற்சி செய்வது சிறப்பு.